Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 33 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக அழகாக டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டே 33, ஆல்ரெடி 32 டேஸ் முடிஞ்சிருக்கு. அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு டிசைன்டு பேட்டர்னில் இருக்குது. சில்வர் கோல்டன் ஜரியில் ஃபுல்லாக ஒரு டிசைன்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு தான் நாம் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். நாளைக்கு வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நம்ம டிசைன் பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரி பீட்ஸ் தான் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 to 25 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். ஷாப் வேரி ஆகலாம். பட் நிறைய ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 20 ருபீஸுக்கே கிடச்சிடும். ஒரு சில ஷாப்ஸில் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஷாப்ஸில் 25 வரைக்கும் வாங்குவாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் எடுத்திருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம் கோல்டன் கலரில். ஸோ கோல்டன் ஜரி ப்ளவுஸ் அண்ட் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் பீட்ஸ் ஜரி எல்லாமே கோல்டன் கலரில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். இது எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய டிசைன்ஸ் போட முடியும். ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், ப்ளஸ் வீடியோஸ்லேயும் இருக்கும். ஸோ அதே தான் நம்ம வந்து இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணால் நம்மளால் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தையல் மிஷின் இருந்தால் கூட அதில் கூட நிறைய டிசைன்ஸ் நம்மளால் போட முடியும். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரியான ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸுக்கும் இருக்குது, 20 ருபீஸுக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் தான். ஸோ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த ஸ்டோன்ஸ். அண்டு ஸ்டோன்ஸ் நம்ம பேஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸில் நிறைய அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும், பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோன் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 மீட்ரு பார்த்திங்கன்னா 20 to 25 ருபீஸ் வரைக்கும் கிடைக்குது. நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியும் நம்மளால் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பால் செயின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு ஃபுல்லாக டிசைன்டு பேட்டர்னில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இவ்வளோ நிறைய மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி சிம்பிளாக கூட போட்டுக்கலாம். பட் உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் 20 ருபீஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரி பீட்ஸ், அது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட பால் செயின், அப்புறம் ஸ்டோன் செயின், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ். இந்த ஸ்டோன்ஸ் வந்து நிறைய மாடல்ஸில் இருக்கும். உங்களுக்கு எந்த மாடல் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு தான் பண்ண போகிறோம். அண்டு இந்த ப்ளவுஸை நல்லா பாருங்கள், கொஞ்சம் டிசைன்ட் பேட்டர்னில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் ஜரி த்ரெட்டில் ஜரி த்ரெட்டை நீங்கள் ஊசியில் கோர்த்து எடுத்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஸோ செயின் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு ஒரு ஆரி ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கணும், ஆரி நீடில் பண்ண மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த வீடியோஸில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன், செயின் ஸ்டிச் எப்படி நார்மல் நீடில் பியூட்டிஃபுல்லாக போடுறது அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் தான் நான் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நார்மல் நீடில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கலர் அண்ட் இதோட ஜரி ஃபுல்லாக எல்லாமே இப்படி இருக்கிறதுனால இதுக்கு செயின் ஸ்டிச் போட்டாலுமே ரொம்ப தெரியாது. ஸ்டில் பார்க்குறதுக்கு ஒரு ஆரி லுக் கொடுக்கணும், பார்க்குறதுக்கு ஒரு ஆரி எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்போவுமே நம்ம வந்து ப்ளைனாக இருக்கக்கூடிய ப்ளவுஸை சூஸ் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிசைன்டு பேட்டர்னில் இருக்குது. அண்ட் இது
எனக்கு ஒருத்தங்க கொடுத்த ப்ளவுஸ் தான் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ நான் அவங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம கையாலே தான் பண்ணியிருக்கோம். நார்மல் நீடில் நம்ம கையாலே அழகாக பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டால் அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும். அண்ட் செயின் ஸ்டிச் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம நார்மல் நீடில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஆரி நீடில் பண்ணும்போது அதுவும் டைம் எடுக்கும். பட் ஸ்டில் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம நார்மல் நீடில்லையே நம்ம கை தையல் மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கோமா. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தையல் மிஷினில் கூட இந்த செயின் ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா டைமே எடுக்காது. உங்களால் 2 மினிட்ஸ்லேயே உங்களால் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் உங்களோட ப்ளவுஸோட கைகளுக்கும் கழுத்துக்கும் நீங்கள் அந்த பார்டரில் மட்டும் அதோட எண்டு டிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்டில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரம் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இருக்காது. ஈஸியாக உங்களால் பண்ணி முடித்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ ஆரி லுக் கொடுக்கறதுக்காக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸை இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி நீட்டாக பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியும் ஒர்க். அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் B7000 க்ளூ எடுத்திருக்கேன். ஸோ க்ளூ சூஸ் பண்ணும்போது எப்போவுமே நல்ல க்ளூவாக தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் B7000 க்ளூ சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி B7000 வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 40 ருபீஸ் தான். அண்ட் 80 ருபீஸுக்குமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 40 ருபீஸ் பேக் வாங்கினாலே உங்களால் உங்களோட ப்ளவுசஸுக்கு ஆல்மோஸ்ட் 5 ப்ளவுசஸ் வரைக்கும் 5 to 6 ப்ளவுசஸ் வரைக்கும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ண அந்த இடத்துல நம்மளோட பால் செயினை தான் பேஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த பால் செயின் பேஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ரோயிலே நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் இந்த பால் செயின் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, பால் செயின் கருத்து போகுது, சீக்கிரமாகவே கருக்குது அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதனால தான் அது சீக்கிரமாகவே கருக்குது. பேஸ்ட் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாக கருத்துரும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக கருத்துறாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பால் செயினை இப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் கருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ரோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பால் செயின் ஒட்டுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் செயினுக்கு பதிலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்த ரோ பால் செயின் வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கு அடுத்த ரோ பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வச்சுருக்கோம். அண்ட் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இன்னொரு plain கலர்ட் ப்ளவுஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜரி பேட்டர்ன் இதெல்லாம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. ஸ்டில் இதுவுமே ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இப்போ தேர்ட் ரோயும் நம்ம நெக்ஸ்ட் ரோயிலையுமே பார்த்திங்கன்னா எகெயின் நம்மளோட பால் செயினை பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஃபினிஷுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிவிஷன்ஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அகெயின் நம்மளோட க்ளூவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு சின்னதாக ஸ்டிச்சிங் கைத்தையல் யூஸ் பண்ணி சின்னதாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு, செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் தெரிஞ்சாலே போதும். உங்களால் அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் உங்களாலே பண்ண முடியும். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்க்குறதுக்கு அப்படி ஆரி மாதிரி உங்களால் உங்கள் கையால் நிறைய பண்ண முடியும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு மூன் மாதிரி, நிலா மாதிரி, அதாவது ஹாஃப் மூன் மாதிரி
இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டோன் எதுவோ அதை இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மெட்டீரியல்ஸை சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸஸுக்கு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தா ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ரிமைனிங் வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களால் அடுத்த ப்ளவுஸஸுக்கு யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்தா இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் என்னோடய வீடியோஸ் பார்த்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒர்க் பண்ணி அதை எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த அவங்க பண்ணியிருந்த அந்த ஒர்க்கோட ஃபோட்டோ வந்து நான் நம்மளோட சேனலோட போஸ்ட்டில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அவங்க அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட டைமை யூட்டிலைஸ் பண்ணி அழகாக பண்ணியும் முடிச்சிருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து போஸ்ட்டில் போடுறேன், நம்மளோட சேனலோட போஸ்ட்டில் வந்து நான் வந்து போடுறேன், உங்களோட நேமை மென்ஷன் பண்ணி போடுறேன். அண்டு அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9159672563 இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ 9159672563 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட நீங்கள் பண்ண அந்த ஒர்க்கை நான் வந்து நம்மளோட போஸ்ட்டில் வந்து போடுறேன், நம்மளோட யூடியூப் சேனலோட போஸ்ட்டில் போடுறேன், உங்களோட நேமை மென்ஷன் பண்ணி போடுறேன். அண்ட் இப்போ எகெயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு ரோ மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே நம்ம திரும்ப இதே மாதிரி அழகாக வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதே டிசைனை தான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இப்படி இருக்கிறதுனால எப்படி நம்ம இதை வந்து கவர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் திரும்ப பார்த்திங்கன்னா 2 ரோ வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்மளோட பால் செயினை பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக தான். அண்டு பால் செயின் பேஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. பட் இந்த ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரியான ப்ளவுஸில் நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா தெரியாது. ஏன்னா இந்த ப்ளவுஸோட பேட்டர்ன் அண்ட் டிசைன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜரியெல்லாம் வச்சு ஃபுல்லாக அப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப தெரியாது. ஸோ செயின் ஸ்டிச் நீங்கள் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஆரி பீட்ஸ் கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பால் செயின் பேஸ்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆரி பீட் கூட வாங்கி வச்சுக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் இருக்கும், சுகர் பீட்ஸ் அவைலபிளாக இருக்கும், 10 ருபீஸ்க்கே கிடைக்கிது. ஸோ சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் வாங்கி நீங்கள் அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ரோ வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதோட மிடில் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதே ஸ்டோனை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், திருப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கட்டும், பார்க்குறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே 33 அண்டு என்னோடய ஆரி ஒர்க் சேலஞ்ச், அதாவது ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஆரி மாதிரியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே 33. இதுக்கு முன்னாடி 32 டேஸ் முடிஞ்சிருக்கு. அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு 30 ருபீஸ் பட்ஜெட்டில், 50 ருபீஸ் பட்ஜெட்டில், 100 ருபீஸ் பட்ஜெட்டில் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸுக்கு, அதாவது தேய்த்து முடித்து வச்சுருக்க ப்ளவுஸுக்கு நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்மளோட ப்ளவுஸை வந்து பியூட்டிஃபுல் ஆக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆர் சேஞ்சுன்ட்டு நீங்களே பாருங்கள். ரொம்பவுமே கிராண்டாக மாறி இருக்குது. அண்டு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா சாரீ கூடயும், மோஸ்ட்லி எல்லா சாரீஸ் கூடயும் நம்மளால் பேர் பண்ணி வியர் பண்ண முடியும். லைட் கலர்ட் சாரீஸுக்கு பேர் பண்ணிக்கலாம், ப்ளைன் சாரீஸுக்கு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நம்ம பண்ணி எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ப்ளவுஸோட ஓனர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா,
அந்த அதில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள், லைக் ஃப்ளவர் மாதிரியும் லீஃப் மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஒர்க் பண்ணி கொடுக்க கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதே ஜரி த்ரெட்டை தான் எடுத்திருக்கேன். அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இன்னும் ஒரு த்ரெட் எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் அதே ஜரி த்ரெட்டை வச்சு தான் ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்மளோட ஆரி பீடை எடுத்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆரி பீட் ஸ்டிச் பண்ணும்போது 4 எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ 4 எடுத்து அங்கே அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய அதே டிசைன் அதே பேட்டர்னுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அழகா ஃப்ளவர் மாதிரி லீஃப் மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயே நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு இது பார்த்திங்கன்னா டோட்டலி என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதோட ப்ளவுஸோட கலர் எப்படி இருக்குது, ஸோ அதனால் இப்படி இருக்குது. இன்னும் ப்ளெயினான ப்ளவுஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்டு ப்ளவுஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த டிசைனுக்கு மேலே அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அண்டு நான் வந்து இதை கம்ப்ளீட்டாக அதுக்கு இந்த டிசைனை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் எகெயின் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். அந்த டிசைனுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து அழகா பீடை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். திரும்ப நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் கரெக்டாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸுக்கு பண்ணும்போது ரொம்பவும் கிராண்டாக இருக்கும். ஸோ கிராண்டான சாரீஸுக்கு ஆக்சுவலி இந்த ப்ளவுஸோட சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இதே கலரில். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே செட் ஆகும். அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ், ஏதாவது ஒப்பீனியன்ஸ், இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஹார்ட் ஒர்க், என்னோடய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த எல்லா வீடியோஸுமே ஸ்பெஷலி ஃபார் தனுஸ்ரீ. ஸோ தனுஸ்ரீ கேட்டதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ரீச் இருக்குது. ஸோ அதை என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எல்லா தேங்க்ஸுமே தனுஸ்ரீக்கு தான். ஸோ ஃபேஸ் தெரியாத ஒரு நபர் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி அவங்களுக்காக நான் பண்ணுறேன். ஸோ தனுஸ்ரீ எனக்கு வந்து நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சொல்லி தான் நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணேன். ஸோ அட் ஃபர்ஸ்ட் 30 days சேலஞ்சுன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக 30 days சேலஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் இந்த ஒர்க் வந்து டே பை டே பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட சேலஞ்சிலேயே என்னோட இதுலேயே எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஸோ என்னால் புது புது டிசைன்ஸ் வந்து என்னால் போட முடியுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளவுசஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ரீசன் தனுஸ்ரீ தான். ஸோ தனுஸ்ரீயோட ரிக்வஸ்ட் படி தனுஸ்ரீ கேட்டுக்கிட்டதுனால தான் இப்போ 100 days சேலஞ்ச் ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தனுஸ்ரீக்காக மட்டும்தான். ஸோ அண்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. லைக் சுடியில் வந்து ஆரி ஒர்க் நார்மல் நீடில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வீடியோ போடுங்க அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேன். எனக்கு வந்து டைம் ரொம்ப கிடையாது. அதனால தான் என்னால் அவ்வளோவா போட முடியலை. அண்ட் எம்ப்ராய்டரி கேட்குறீங்க. ஸோ எம்ப்ராய்டரி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப தெரியாது. ஸோ நான் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறமா எம்ப்ராய்டரி போடுறேன். அண்ட் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த கேப்பாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரிஞ்சால் நீங்கள் எம்ப்ராய்டரி போடுங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப கிராண்டாக இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்டோன்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்தால் கூட ரொம்பவுமே கிராண்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா மிடிலெல்லாம் எதுவுமே பண்ணலை, சிம்பிளி அப்படியே விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் கோல்டன் ஜரி இருக்குது. ஸோ அது வந்து இதுக்கு மேட்ச் ஆகிருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரிஞ்சால் எம்ப்ராய்டரி பண்ணி முடிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது லைக் கிளிட்டர் ஸ்டோன்ஸ் மாதிரி ஏதாவது ஸ்டோன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும்
ஸ்டோன் நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அழகாக ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிளிட்டர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதோட இந்த ஒவ்வொரு டிசைன்ஸுக்குள்ளாடி நீங்கள் வந்து அழகாக நம்மளோட க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ஷைனிங்காக பக்காவாக பியூட்டிஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்கும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸ்டில் இது இப்போ பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு அவங்க வந்து சொன்னதும் இதை தான். ஸோ இதை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ளவுஸோட ஓனர். நம்ம ஒரு வழியாக முடித்து பியூட்டிஃபுல்லாக முடித்து எடுத்தாச்சு. அண்ட் நாளைக்கு வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நாளைக்கு டே 34 பார்க்கலாம். அண்ட் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் டே 34 நான் இன்னொரு புது டிசைனோட இந்த ப்ளவுஸோட கழுத்தில் நம்ம போட போகிறோம். பார்க்கலாம். பாய்.